ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனலில் ரீசெண்டாக 2 நாளுக்கு முன்னாடி நம்ம ஊர் தங்கச்சி மரத்துலேருந்து கரம் ஃபவுண்டேஷன் மூலியமாக கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா மதிப்புள்ள நிறையா நிவாரணப் பொருட்கள், அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16 பொருட்கள் கொண்டது. அதாவது அரிசி, பருப்பு, எண்ணெய், புளி, கேண்டில்ஸு, நாப்கின், இந்த மாதிரி தேவையான 16 பொருட்கள் கிட்டத்தட்ட ஒரு கவரில் இருந்துச்சுங்க. ஸோ அது எல்லாத்தையுமே தூத்துக்குடியில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமாக நம்ம ஊர்லேருந்து போயிருந்தாங்க. ஸோ நானும் அந்த பணியில் ஈடுபட்டிருந்தேன். ஸோ அந்த பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான மக்கள், அதாவது அங்கே வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிறையா பேருக்கு இன்னும் பொருட்கள் போய் சேரல அப்படிங்கிற மாதிரி தகவலாக இருந்துச்சு. ஸோ நம்ம டீம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட போய் அந்த பொருட்கள்லாம் கொடுத்துட்டு வந்திருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா போகும்போது அந்த ஊரோட நிலைமைலாம் ரொம்பவே மோசமாக தாங்க இருந்துச்சு. அதாவது நம்ம போன வண்டி மீன் வண்டி, அதாவது இன்சுலேட்டர் வண்டினால எந்த ஒரு பொருளுமே யாருமே இடையில மறித்து வாங்க முடியாமல் இருந்துச்சு. அதாவது இங்கேருந்து போகிற எல்லா பொருட்களையுமே அவங்க மறித்து அவங்களோட பகுதிகளுக்குள்ளே நிறைய இடத்துல கொடுக்குறதுனால தான் குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் போய் சேராமல் இருந்திருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஒரு 20 பேர் போயிருந்தோம். ஸோ அதை பழைய காயல் அப்படிங்கிற ஒரு பகுதியில், அதாவது நம்ம நிறையா வீடியோஸில் பார்த்துருப்போம், பழைய காயலுக்கு எந்த ஒரு நிவாரணப் பொருட்களுமே போகல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பகுதிக்கு நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே நேரடியாகவே கொடுத்துட்டோம். ஸோ அதை தான் நம்ம ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பழைய காயலுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிற ரூட்டை நம்ம ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டோம். அதாவது ஏன்னா நிறைய இடத்துல ரோடு எல்லாமே பிளாக் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ரூட்டை நம்ம கேட்டுட்டு இப்போ பழைய காயலுக்கு நம்ம கிளம்பி போக போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம இவங்ககிட்ட வழி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நம்ம ஊரில் நேற்று நிவாரணப் பொருட்கள்லாம் ஏற்றின வீடியோ நான் போட்டிருப்பேன். அதை நான் எங்கே கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கன்னா, பழைய காயல் அப்படிங்கிற ஒரு மீனவ கிராமத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேரிலே சந்தித்து அவங்கக்கிட்ட நம்ம கொண்டு வந்த நிவாரணப் பொருட்களை டைரெக்டாக அவங்க பயனடை அப்படிங்கிறக்காக அவங்களோட வீடுகளில் கொண்டு போய் நம்ம கொடுக்குறக்காக இப்போ நம்ம இந்த கிராமத்தில் அங்கே நிற்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே இங்கே அவங்க ஊரில் உள்ளவங்கெல்லாம் பேசி அவங்க வீடுகளில் நாங்கள் போய் நேரடியாக போய் கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ நாங்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து கொடுக்குறது நீங்கள் இந்த வீடியோஸில் பார்க்கலாம். சரி, இங்கே எத்தனை குடும்பம் இருக்கீங்க? நமக்கு ஒரு 250 ஒவ்வொரு வீடுகளும் கொடுத்துருவாங்க. அப்படியா? வீடுகளில் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கு பாருங்க. பைமர் வருவாடு கவர் போட்டு தம்பி கிளம்புறேன். அந்தந்த வீட்டுல இருக்க சொல்லுங்க. ஒரு 2 நாள் 3 நாள் போங்க. வேண்டாம், அந்தந்த வீட்டுல கொடுத்தாலே போதும். இந்த டோர் திறக்க முடியாது. தனியாக வைங்க. இன்னும் 2 வை, இன்னும் 2 வை, இன்னும் 2 வை.
மக்களே நம்ம கொண்டு வந்த நிவாரணப் பொருட்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்லையுமே வந்து எல்லா கவர்லையுமே பெட்ஷீட்டும் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து பெட்ஷீட் எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம உள்ளே வந்து என்ட்ராகும் போதே கேட்டிருப்போம் இந்த ஊரில் எத்தனை குடும்பங்கள் வாழ்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டிருப்போம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பழைய அதாவது பர்டிகுலராக இந்த ஊரில் மட்டும் வாகனங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்ற வழியிலேயே வந்து பாலங்கள் ரோடு எல்லாமே வந்து வெள்ளத்தால் அடிக்கப்பட்டதுனால காரோ பைக்கோ பஸ்ஸோ இந்த மாதிரி டிராக்டரோ எதுவுமே வர முடியாது. ஸோ அப்படி வர்ற வழியிலேயே வந்து அதுக்கு முன்னாடி உள்ள கிராமத்திலே வந்து நிவாரணப் பொருட்கள்லாம் வாங்கிடுறாங்களாம். அதனால் வந்து இந்த ஊருக்கு மட்டும் வந்து பர்டிகுலராக வந்து வராமல் நிவாரணப் பொருட்கள்லாம் கிடைக்காம இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபைபர் படகுகள் தான் வெளியூர்லேருந்து நிவாரணப் பொருட்கள்லாம் வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஊரில் மொத்தம் 250 குடும்பங்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் தலைவர் சொல்லியிருந்தார். ஸோ அவங்க எல்லாருக்குமே செப்பரேட்டாக தனித்தனியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவரை நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. ஸோ அதை வந்து நம்ம கூட வந்து நம்ம டீமில் எல்லாருமே வந்து அவங்களோட மக்களுக்கு நேரடியாகவே வந்து கொடுத்த ஒரு திருப்தி இருந்துச்சுங்க. நீ தியாகு ஓவரால் ரொனால்டுவா இல்ல ராபி இந்த அட ஐயா இங்க மச்சான் மெண்டோன் வா தலைவர் நீங்க கொடுங்க கடைக்கு கொடுக்கணும் சொன்னா வச்சிருக்கேன். மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 குடும்பங்களுக்கு நம்ம வந்து நேரடியாக கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சிருந்தோம். பட் 250 குடும்பத்தில் ஒரு குடும்பத்துலேயும் 2 ஃபேமிலி இருப்பாங்க, 3 ஃபேமிலி இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே டீட்டெயில் வந்து அந்த உள்ளூர் மக்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு நோட்டில் வந்து நேமை வந்து நோட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த நேம் பிரகாரமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கும் எத்தனை குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து அங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 குடும்பத்துக்கு நம்ம நேரடியாக கொடுத்தோம். அதுக்கப்புறமா வந்து அந்த பொருட்கள்லாம் நம்ம அவங்க உள்ளூர் அந்த ஊரில் உள்ள சமுதாயத்திலையும் சரி அந்த ஊரில் உள்ள தலைவர்கிட்டையும் ஒப்படைச்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதை தான் நாங்கள் வந்து இந்த ஃபுல் வீடியோவில் பார்த்துருக்கீங்க. ஸோ பழைய காலையிலேருந்து நமக்கு வந்து ஒரு தகவல் கிடச்சிச்சிங்க. அதாவது அதுக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்துலையுமே கிட்டத்தட்ட ஒரு 60 குடும்பங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு முறையான நிவாரணம் போய் சேரலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம வண்டியை வந்து அங்கே விட்டு அந்த 60 பேருக்கும் அந்த 60 குடும்பங்களுக்கும் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் நிவாரணம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம கலெக்ட் பண்ணி அங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கே உள்ள ஆர்கனைஸ் பண்ணுறவங்க அந்த லிஸ்ட் வச்சுருக்காங்க, யார் யாரெல்லாம் நிவாரணப் பொருட்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லைனில் நின்று அவங்கவுங்க யாரெல்லாம் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கே கொடுத்த மாதிரியாவே வந்து கரெக்டாக வந்து ஒரு குடும்பத்துக்கும் போய் சேர்கிற மாதிரி, அதாவது பயனடைகிற மாதிரி அவங்க கையிலேயே கொடுத்த ஒரு திருப்தி இருந்துச்சுங்க. ஸோ அதையும் தொடர்ந்து பார்ப்போம். வாங்கினாலே திருப்பி வராம பேர் எழுதிக்க மாட்டேன். குரூப்ல வந்துருச்சு.
நிவாரணப் பொருட்கள் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஊர் மக்கள் நம்மளுக்காக சில பிரார்த்தனைகள் பண்ணி ஜெபங்கள் பண்ணி நம்ம வந்து அனுப்பி வச்சாங்க. அந்த ஜெபத்தை கடைசி வரைக்கும் கேளுங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வருகின்றார். எப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் நன்மனை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். எல்லாம் ஜெபம்ங்க. இடுக்கணில் உடவரே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்கிற வாக்கின்படியாக ஆண்டவரே இந்த நாளிலும் தேவன் அருளிய சொல்ல முடியாத இதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரே உடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிற இந்த நாட்களிலே எதிர்பாராத இந்த இயற்கை சுற்றத்தினால் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் தொட்டில் உறவை போல ஆண்டவரே எங்கள் சகோதரர்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் கேள்விப்பட்ட ஆண்டவரே வளர்ந்த வாக்கின்படி அப்பா இந்த நாளிலே எங்களுக்காக உதவி செய்யும்படியாக நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறோம். இது அவங்க கொடுத்த உதவிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இது உங்களுடைய பிள்ளைகளுடைய உழைப்பு, இது அவர்களுடைய வியர்வை ரத்தம். ஆண்டவரே ஒரு கலசம் தண்ணீருக்கு கணக்கு வச்சு பழகிறவரே இங்க இருக்கக்கூடிய குடும்பங்களுடைய உள்ளத்திலே வாய்ச்சில பால் பார்க்கும்படியாக இந்த பிள்ளைகள் புறப்பட்டு வந்தாங்க. ஆண்டவரே இவங்களுடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எங்களை காட்டிலும் அதிகமாக கடல் ஓரத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவரே சுனாமியால பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆண்டவரே ஆண்டவரே சிங்கள படையிலான ஆண்டவரே எத்தனையோ விதவை சகோதரிகள் அங்கே இருக்கிறாங்க. ஆண்டவரே எங்கள் சகோதரர்களுக்காக நாங்கள் இந்த இடத்துல ஆண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் முன்னோர்கள் தொழுது கொண்ட இந்த ஆலயத்து வளாகத்திலிருந்து நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இனிமேலும் ஆண்டவரே எந்த விதமான சிங்கள படைகளால் எங்களுடைய சகோதரர்கள் யாருக்கு எந்த தீர்க்கும் பொருளுக்கும் உயிருக்கும் நஷ்டம் வரவே கூடாது. ஆண்டவரே தகப்பனே எந்த விதமான சுனாமி எந்த இயற்கை சீரழிவுகளும் அவர்களுக்கு அந்த பகுதியில வரவே கூடாது ஐயா. நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக தேவ ஜனங்களாக எங்களை ஆசீர்வதிக்கிறோம். இவங்களுடைய தொழில்களை ஆசீர்வதிக்கப்பா. இதற்கு காரணமாக இருந்த அத்தனை குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் ஆயிரங்களுக்கு